जननी जन्म सौख्यानां वर्धने कुल संवादं पदवी पूर्व पुण्यानां विद्यते जन्म पत्रिका गजाननं भूत गणादि सेविदं कपित्त जंबू फलसार पक्षितम उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपंकजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः நவக்கோள்களின் துணை கொண்டு மாதா பிதா குரு துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். வாரம் ராசி பலன்கள் நமது சேனல்ல பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இன்றைய தினம் அதே போல இந்த வார ராசி பலன்ல கிரகங்களுடைய சூழ்நிலைப்படி நமக்கு எப்படி இருக்கு, இனிமேல் நமக்கு எப்படி இருக்கும், என்னென்ன சூழ்நிலைகள் நமக்கு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஏன் இந்த வாரம் இந்த ராசி பலன்கள் சொல்லணும்னா, இந்த கிரக நிலைப்படி நமக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும், அப்டவுன்ஸ் இருக்கும். இந்த வாரம் நடக்கும்னு இருக்கும், சில நேரத்துல நடக்காது, சில நேரத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு வரும், அது தட்டி போகும். சில நேரத்துல ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் தேடி வரும், அது அப்படியே நடந்துரும். நம்ம எதிர்பார்க்காத விஷயம் ஏதாவது ஒண்ணு நடந்துரும். இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். அப்போ மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில பரியந்தம் எப்படி இருக்கு, நமக்கு நல்லா இருக்கா, நம்ம இந்த வாரத்துக்கு சுவாமி என்ன சொல்லியிருக்காங்க, சோ எதுல பிளஸ் எதுல மைனஸ், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, அது வேலை விஷயமா இருந்தாலும் சரி, தொழில் விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி, எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது, எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது, கரெக்டா தெளிவா இருக்கணும். இன்னைக்கு அப்படியெல்லாம் இருந்தாதான் சிறப்பு, அப்படி இல்லைன்னா சிறப்பு கிடையாது. சோ சில விஷயங்கள்லாம் நீங்க பாருங்க, எப்படி செய்யணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத சில விஷயங்கள் நீங்க பாருங்க, பார்த்துட்டு ஒரு விஷயம் நீங்க பண்ணுங்க. அப்பதான் அதுக்காக தான் இந்த ராசி பலன்கள்லாம் சொல்றது. சில பேருக்கு சுவாமி நீங்க சொல்றது அப்படியே எங்களுக்கு பழிக்கிறது, நீங்க சொல்றது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா இமீடியட்டா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, இமீடியட்டா கால் புக் பண்ணி உடனே ஒரு சுவாமி கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லி உடனே நீங்க என்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி நீங்க பேசுங்க. அப்பதான் உங்களுக்கு சில விஷயங்கள் உடனே தெரிய வரும். சரிங்களா? எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நான் உங்களோட இருக்கேன். அதனாலதான் இன்னைக்கும் பலதரப்பட்ட மக்கள்ங்கிற சொல்றதுனாலதான் மக்கள் ஜோதிடர் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நான் உங்க கூட இருக்கேன். நல்லதோ கெட்டதோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு வழி காட்டுறேன். அந்த வழியானது தெய்வம், அதாவது இது இப்படி பண்ணுங்க, இது செய்தால் உங்களுக்கு சிறப்பு அப்படிங்கிறது ஒரு வழிகாட்டுதல் தான் நான். ஆனா அந்த இறைவனுடைய ஆசீர்வாதத்தோட நீங்க மேல 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 இன்னும் நீங்க சிறப்பா இருக்கணும், நல்லா இருக்கணும், நீங்க நினைச்சது குறையில்லாம நல்லபடியா இருக்கணும். வாங்க இந்த வார ராசி பலன் பார்ப்போம். 12 ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நடுவுல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதும் தெரிய வரும். மீன ராசி நேயர்களை, இந்த வாரம் உங்களுக்கு உங்க மனதை கேட்டு சில விஷயங்கள் செய்யுங்க. உங்க மனசுக்கு ஓகேவா இருந்தா சில விஷயங்கள் நீங்க பண்றீங்க, சக்சஸ் தான். உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, ரேவதி நட்சத்திரம் மீனராசி, புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, மனதை கேட்டு வாழ்பவர்கள் இந்த வாரம் சில முக்கியமான கதவுகள் திறக்கப்படலாம். உங்ககிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, கருணை, கற்பனை, ஆன்மீக சிந்தனை, ஆழமான உணர்வு, இதெல்லாம் இருக்கு. வேலை அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா கிரியேட்டிவ் ஃபீல்ட் அல்லது சர்வீஸ் ஓரியன்டட் வேலையில் நல்ல பாராட்டுக்கள் இருக்கும். தொழில் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஹீலிங், எஜுகேஷன், கிரியேட்டிவ், ஹாஸ்பிட்டாலிட்டி, ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டட் பிசினஸ் வளர்ச்சி பெறலாம். சோ இதெல்லாம் நல்லா இருக்கு. வருமானம் இருந்தாலும் பிறருக்காக செலவு செய்யும் பழக்கம் அதிகரிக்கலாம். சோ இருக்கு. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த மனக்கசப்பு குறையும். தம்பதிகள் உணர்ச்சி பூர்வமான உரையாடல் உறவை மீண்டும் நெருக்கமாக்கும். மனதிற்கு பிடித்த நபரை பற்றிய பேச்சு தீவிரமடையும். எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் திரும்ப பழைய காதல புதுப்பிக்க போறேன், நான் பேச போறேன், திடீர்னு பேசாதவங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க, இந்த மாதிரியான சில விஷயங்கள் வரும். திருமணம் வரைக்கும் போறதுக்கான சில வாய்ப்புகள்லாம் வரும். மறுமணம் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா சில பேருக்கு குடும்ப எதிர்ப்பை விட உங்கள் எதிர்கால பாதுகாப்பை முதலில் மதிப்பிடுங்க. உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு இது சரியா வருமா, இந்த பையன் சரியா வருமா, இந்த பொண்ணு சரியா வருமாங்கிறத பார்த்து. வீடு மாற்றம் அல்லது ரெனோவேஷன் எண்ணம் வரலாம். வீடு மாத்தலாமா, ரெனோவேஷன் பண்ணலாமா, இல்ல மேல வீடு கட்ட ஏதாவது ஒரு விஷயங்கள் வரலாம். அதே போல அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா விவாகரத்து அப்படின்னு சொல்லும்போது மன அமைதியை காக்கும் வகையில் சட்ட முறையை பெறுவது கையாளுங்க. நல்ல அட்வொகேட், நல்ல ஒரு லாயர், உங்களுக்கு யாரு உங்களுக்கு நல்லா தெரியுமா, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன், இவங்க கிட்ட கொடுத்தா இந்த விஷயத்தை அவங்க நல்லபடியா முடிச்சு தருவாங்க அப்படின்னு யாரை நீங்க நம்புறீங்களோ அவங்க கிட்ட கொடுத்து அதே போல சில விஷயங்களை பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபேமிலி அட்வொகேட் எல்லாம் இருப்பாங்க, அதனால அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. மற்றவர்களுக்காக கேரண்டி கொடுப்பதை தவிர்க்கவும். அதே போல கலைத்துறையில இருப்பவர்களுக்கு மியூசிக், அதே போல பொயட்ரி, சினிமா, போட்டோகிராஃபி, டிவோஷனல் கண்டென்ட் ஆகியவற்றில் உணர்ச்சி தாக்கம் அதிகமாக இருக்கும். சில பேர் கலைத்துறையில சில பேருக்கு நிறைய போறாங்க. ஷேர் மார்க்கெட்ல பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. பினான்சியல் டேட்டா பார்த்து முடிவு செய்ய வேண்டும். சோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போனோம். உணர்ச்சி வசப்பட்டு பணம் கொடுப்பதும் தெரியாதவர்கள் வாக்குறுதியை நம்புவதும் இந்த வாரம் தவிர்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம்.
வேகத்தை கட்டுப்படுத்த வேண்டும், பணத்தை காத்தல் முன்னேற்றம் வேண்டும், அதே போல வார்த்தையை காத்தல் உறவு வேண்டும், அதே போல அதிகாரத்தை விட பணிவு வெல்லும், சிறு பிழை பெரிய இதாக மாறும். சோ பார்த்து செய்யுங்க. அதே போல புதிய திசை புதிய வாய்ப்பு தரும், பொறுமையின் பலன் கண்ணுக்கு தெரியும். அதே போல மனதை கேளுங்கள், பணத்தில் கரெக்டா கணக்கெல்லாம் கரெக்டா வச்சுக்கோங்க, டிரான்ஸ்பரண்டா இருங்க. சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த மீனராசி அப்படின்னு சொல்லும்போது சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மாவுடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனம். இந்த வாரத்துல அம்மாவுடைய வழி சில விஷயங்களை பார்த்துக்கணும். சிலருக்கு சில இது இப்ப நம்ம 12 ராசி பலன் சொல்லும் போது சில விஷயங்களை நம்ம அறிவுறுத்தலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சுவாமி இதை சொல்லி இருக்காங்க, சோ இதை செஞ்சா நமக்கு சரியா வரும், அந்த அறிவுறுத்தலாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சோ அதனால மீனராசி பொறுத்தளவுக்கு நம்ம இப்படிதாங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. குரு வழிபாடு பண்ணுங்க. வியாழக்கிழமையில குரு வழிபாடு செய்வது சிறப்பு. அது வியாழக்கிழமையில விரதம் இருந்து செய்யறது உங்க ராசிக்கு இன்னும் சிறப்பு. இந்த வாரத்துல நிறைய சக்சஸ்ஃபுல் நியூஸ் வரும். பொறுமையா கையாளுங்க. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.